என்சிசியில் இருக்கும்போது யூனிஃபார்ம் போட்டாலே ஒரு மிடுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து பரேடுக்கு போகும்போதோ வரும்போதோ என் பார்வையில் ஒன்று தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை நான் உடனே கேட்டுருவேன் சார். பயப்படவே மாட்டேன். இந்த ஏற்றி விட்டு ரணகலமாக்குறாங்கன்னு ஒரு காமெடி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தான் நீ கேளு அப்படி. அவங்களாம் கொஞ்சம் பயந்த சுபாவம் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே கேட்பேன். நிறைய ஆட்டோக்காரங்கள்லாம் முறைச்சிப்பேன். இது ஒன்று தப்புன்னா உடனே அந்த இடத்துலையே கேட்டுருவேன். சில பேர் ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க, சில பேர் அந்த இடத்துலையே நம்மளை எதிர்த்துப்பாங்க. பெண்ணுக்கு பிரச்சனைன்னா மகளிர் காவல் நிலையம். அதிகபட்சம் பெண்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம் அந்தந்த ஏரியாவில் இருக்குது. இவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தது. அப்போதான் மகளிர் ஆணையம்னு ஒன்று பாண்டிச்சேரிக்கு அப்போ இருந்தது. அந்த பணியெல்லாம் நான் பார்த்துட்டு மகளிர் ஆணையம்லாம் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ பாதுகாப்பு இருக்கா, இவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த கிராமங்கள் தோறும், தெருக்கள் தோறும், தெருமுனைக்கு மைக் வச்சுலாம் சொன்னாங்க. அப்போ பெண்களுடைய பிரச்சனைகள் வெளியில் வந்தது பாருங்க. அவ்வளோ கேஸ். மகளிர் காவல் நிலையத்தை விட மகளிர் ஆணையத்தில் தாங்க எப்போதுமே கூட்டமாகவே இருக்கும். வணக்கம் நேயர்களே. கமலா தொலைக்காட்சியில் பாதையும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை பெருமையாக கருதுகின்றேன். நேயர்களே, நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பெரிய ஞானி ஒருவர் தமிழ் சமூகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். அவர் பெயர் பட்டினத்தார் என்பார்கள். அவருடைய கவிதையை அண்மையில் நான் படித்தேன். மிக சிறந்த கவிதையாக நான் அதை பார்க்கின்றேன். உண்டதே உண்டும், உடுத்ததையே உடுத்தும், கேட்டதையே கேட்டும், பேசியதையே பேசியும் கடந்தன நாட்கள் என்று எழுதுவாங்க. மனித சமூகத்தை நம்ம பார்க்கிற நம்ம 99 விழுக்காடு மக்கள் சுயநலத்தோடு சமூகம் குறித்த விழிப்புணர்வு எவையும் இல்லாமல் இந்த வாழ்க்கை என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எனக்காக மட்டும்தான் வாழ்வேன் என்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் சமூகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில நல்ல அறிஞர் பெருமக்களில் ஒருவர் தான் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர், பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமதி சுலோச்சனா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சிறுவர் நலக்குழு, மகளிர் ஆணையம் போன்ற பல வகையான சமூக களங்களில் ஒரு கள போராளியாக பங்காற்றிருக்கின்றார் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர், இன்றைய பாதையும் பயணத்தின் முக்கிய அழைப்பாளர் அவர்களை அறிமுகம் செய்து நேர்களை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். மிக மகிழ்ச்சி உங்களை பார்த்து. மேடம், அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய குடும்ப பின்னணி, நீங்க பிறந்த இடம், அது குறித்த சில கருத்துக்கள். கமலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஐயாவோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதே எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு சாதாரண கூட்டு குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தான். என்னுடைய தொடக்க கல்வின்னு பார்த்திங்கன்னா, புகழ்பெற்ற சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய தொடக்க கல்வி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 11th 12th எல்லாம் பார்த்திங்கன்னா குறிச்சிக்குப்பம் என்கேசி அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி. நான் படிக்கும்போது அது ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கல்லூரி. அங்கே தான் என்னுடைய
நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு எனக்கு அந்த கல்லூரி தான் வந்து காரணமாக இருந்துச்சு. கல்லூரி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் காலேஜுக்கு போனதுமே முதல்ல ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. என்சிசிக்கு வரீங்களா, என்எஸ்எஸ்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்சிசிக்கு போயிட்டேன். எனக்கு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நான் அதில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது நேவியில் ஜூனியர் அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன் நான். அந்த 3 வருஷம் அந்த என்சிசியில் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இராணுவத்தில் சேரணும், நேவியில் சேரணும்னு சொல்லி முழு முயற்சியோடு அதுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படைகளையும் நான் கற்றுக்கிட்டேன். அதே சமயத்தில் பாண்டிச்சேரியில் வந்து அப்போது விளையாட்டுத்துறை வந்து நல்ல ஒரு ஆரம்ப வளர்ச்சி காலமாக இருந்துச்சு. அப்போது பெண்கள் வந்து ரொம்பவே யோசிக்கிற பளு தூக்குதல் மற்றும் வலு தூக்குதல் பிரிவில் நான் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு நல்லாவே பாண்டிச்சேரியில் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் எல்லா லெவல்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இன்டர் ஸ்டேட்டு எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்னுடைய பாதை கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, 6 பேர், 4 சித்தப்பா, 4 அத்தைகள், அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் மூத்தவருடைய ஒரே பெண். நான் ஒரே குழந்தை எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இராணுவம் இந்த மாதிரி, அப்புறம் இந்த வெயிட் லிஃப்டிங்கு இந்த மாதிரி இப்படி நடக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு வீட்டில் ஏற்றுக்கல. பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் எடுத்துட்டேன். என்னென்னா பத்திரிகை துறையில் வந்துட்டேன். முதல்ல நான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக என்னுடைய பணியை தொடங்கினேன் சார். அதுக்கப்புறம் சேட்டலைட் டிவியில் ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அப்போது நான் சென்னையில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா ஒரே குழந்தை, அதெல்லாம் வெளியூரில் தங்கக்கூடாது அப்படி. அப்போ பாண்டிச்சேரியில் நான் ஒரு 15 வருடங்களுக்கு மேலே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகவும் ரிப்போர்ட்டர்ஸ் தேவைன்னா அதுக்கும் போவேன். அந்த மாதிரியும் இருந்திருக்கேன் சார். அதுக்கப்புறம் என்னுடைய ஏன்னா மாற்றங்கள் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய பணி வந்து அங்கேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து மகளிர் ஆணையம் போச்சு. மகளிர் ஆணையத்தில் எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியான வேலை. கவுன்சிலிங், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கறத விட ஒரு சிறந்த சேவை இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு பிரச்சனையோடு அவங்க வராங்கன்னா முதல்ல அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்தணும். அதுலேயே அவங்களுக்கு பாதி மனக்குறை தீரும். எனக்கு அந்த வேலை அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா அங்கேருந்து அடுத்த டைவர்ஷன் குழந்தைகள் நலக்குழு. கடந்த 3 வருடங்களாக குழந்தைகள் நலக்குழுவில் ஒரு சிறப்பான பணியை செஞ்சுட்டு வந்ததா எனக்கு திருப்தியாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவோட பேரை சொல்லுங்கள். என்னுடைய தந்தை பெயர் பலராமன் அவர்கள், தாயார் பார்வதி அம்மாள். அம்மா வந்து 3ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க, அப்பா 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க. அவங்களுடைய கல்வி அறிவு கம்மியாக இருந்தாலும் தைரியம் அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்தது சார். பொறுமை அம்மா கிட்டேருந்து வந்தது. அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அப்படியே டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதை உள் வாங்குவாங்க, தாங்கிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கூட்டு குடும்பத்தில் முதல் மருமக அவங்க. அவ்வளோ பெரிய அவங்க தான் வந்து வளர்த்தி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்கன்றதுனால அவங்க வந்து அதை அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற நீங்கள் சமூக பார்வை, சமூகம் குறித்த அக்கறை எந்த ஆண்டு வந்தது? உங்களுடைய முதல் பணி என்ன பணியாக இருந்தது? சார், நான் காலேஜ் சேரும்போது தான் எனக்கு வந்து அந்த இதுக்கான வெளிப்பாடுடைய துவக்கம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நான் வீட்டில் இருந்த என்னுடைய இன்னொருத்தவங்களை நான் சொல்லணும் சார். என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டது தான், செவி வழி செய்தி தான்.
இறந்துட்டாங்க. என்னுடைய பாட்டி அவங்களுடைய 4 பெண்கள் 4 ஆண் குழந்தைகளையும் வளர்த்து அப்பயே அவங்க தொழில் முனைவோராக இருந்திருக்காங்க. பாட்டி. ஆமாம். இருந்து வளர்த்தி அவங்களெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது அவங்க மற்றவங்களை வந்து அந்த நிர்வகிக்கிற அந்த இதை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அப்பாவுடைய அம்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா, இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நான் பள்ளி வாழ்க்கையில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. கல்லூரிக்கு வரும்போது தான் அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு, நிறைய பேரை வந்து உருவாக்கியது, வெளிக்கொணர்ந்தது இந்த பாரதிதாசன் மகளிர் கல்லூரிங்கிறதுல நான் இந்த இடத்துல சொல்லும்போது பெருமைப்படுறேன் சார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்சிசியில் இருக்கும்போது யூனிஃபார்ம் போட்டாலே ஒரு மிடுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து பரேடுக்கு போகும்போதோ வரும்போதோ என் பார்வையில் ஒன்று தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை நான் உடனே கேட்டுருவேன் சார். பயப்படவே மாட்டேன். கல்லூரி வாழ்க்கையில் ஆரம்பிச்சிட்டேன் சார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏற்றி விட்டு ரணகலமாக்குறாங்கன்னு ஒரு காமெடி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் நீ தான் நீ கேளு அப்படி. அவங்களாம் கொஞ்சம் பயந்த சுபாவம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். யூனிஃபார்ம் வேறு போட்டுட்ருக்குறோமா, சொல்லவே வேணாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், உடனே தட்டி கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செய்ய ஆரம்பிச்சு தான் சார் இந்த தைரியம் எனக்கு அப்படியே வந்துச்சு. எனக்கு அப்போவே கேட்பேன். நிறைய ஆட்டோக்காரங்களெல்லாம் முறைச்சிப்பேன். இது ஒன்று தப்புன்னா உடனே அந்த இடத்துலையே கேட்டுருவேன். சில பேர் ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க, சில பேர் அந்த இடத்துலையே நம்மளை எதிர்த்துப்பாங்க. அந்த வயசில் அது வந்து பாதுகாப்பு இல்லைன்றதை கூட நான் உணர மாட்டேன் சார், உடனே வெளிப்படுத்திடுவேன். இப்போ நீங்கள் கல்லூரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியார் தொலைக்காட்சி வந்தீங்கன்னா, இப்போ சமூக பணி என்று வருகின்ற பொழுது முதலாக எந்த பணியை நீங்கள் மேற்கொண்டீங்க? கல்லூரி வாழ்க்கையும் கடந்து சொல்கிறேன் போயிட்டேன். அந்த நான் சொல்கிற அந்த 2000 ஆண்டுக்கு அப்புறம் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைன்னா மகளிர் காவல் நிலையம், அதிகபட்சம் பெண்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம் அந்தந்த ஏரியாவில் இருக்குது. இவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தது. அப்போது தான் மகளிர் ஆணையம்னு ஒன்று பாண்டிச்சேரிக்கு அப்போ இருந்த ஆட்சியாளர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ முதல் சேர்மன் வந்து திருமதி கமலினி, வழக்கறிஞர் கமலினி அவர்கள். அந்த ஆணையத்தை கொண்டு வந்து அதை போராடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட இப்படி ஒரு ஆணையம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து மக்கள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே, அப்போது நான் வேறு ஒரு டிவி சேனலில் செய்தி வாசிப்பாளர் தேவைப்பட்ட அந்த ரிப்போர்ட்டர் வேலையிலையும் இருந்ததுனால அவங்களுடைய அந்த பணியெல்லாம் நான் பார்த்துட்டு மகளிர் ஆணையம்னா இவ்வளோ இருக்கா, இவ்வளோ பாதுகாப்பு இருக்கா, இவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஆணையத்தை நிறுவி கிராமங்கள் தோறும், தெருக்கள் தோறும், தெருமுனைக்கு மைக் வச்சுலாம் சொன்னாங்க. அப்போ பெண்களுடைய பிரச்சனைகள் வெளியில் வந்தது பாருங்க. அவ்வளோ கேஸு மகளிர் காவல் நிலையத்தை விட மகளிர் ஆணையத்தில் தாங்க எப்போயுமே கூட்டமாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும், கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஒரு சில கேஸுன்னா. இல்லை கவுன்சிலிங் வேணும்னா கவுன்சிலர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மகளிர் ஆணையம் வந்து அரசாங்கம் எப்படி உருவாக்கி இருந்ததுன்னா, பாதிக்கப்பட்டீங்களா, வருங்களா, கேஸ் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், வழிமுறைகள், தீர்வு, தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கான பரிந்துரை, இது எல்லாத்தையுமே மகளிர் ஆணையம் பண்ணாங்க. ஒரு ஒருங்கிணைந்த பணி அது. அப்போது அவங்க வந்து பணியாளர் தேர்வு நடக்கும்போது அப்போ நான் எழுதி எனக்கு அதில் ஒரு வேலையும் கிடச்சிது. கிட்டத்தட்ட 16 வருடங்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் அந்த கமலினி மேடம் இருக்காங்களா, அவங்கள நான் பல ஆண்டுகளுக்கு முதல் பேட்டி எடுத்தேன் வச்சிங்களா. அவங்க வந்து புதுச்சேரிக்கு வந்து இங்கே வந்தவங்க, ஆனால் அவங்க மொழி என்பது வேற ஒரு தாய்மொழியை கொண்டவங்க. அவங்க மொழி ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஆனால் தன்னை மேம்படுத்தி கொண்டு உண்மையிலே வந்து நீங்கள் சொன்ன போல பல கிராமங்களுக்கு சென்று பிறந்த பதிவு இல்லாத குழந்தைங்க, குடிகார கணவனுடன் மாட்டிக்கொண்டு அவதியுறுகின்ற பெண்களை பல பிரச்சனைகளை கையில் எடுத்தாங்க. அதை நீங்கள் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க சார். அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய அந்த பதவி காலத்தில் அவங்களுடைய சாதனைகள்னு பார்த்தாக்கா, மகளிர் ஆணையத்தோடைய சாதனைன்னு பார்த்தா, மகளிர் ஆணையத்தோடைய சாதனை அவங்க சாதனைன்னு பிரிக்க முடியாதுங்க சார். பிறந்த பதிவுன்ற ஒன்று தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்த காலம் அது. அப்போது திருமண பதிவு எவ்வளோ முக்கியங்கிறத
கடைகோடி இருக்கிற கிராமத்து பெண்கள் ஆண்கள் வரைக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரே ப்ரோக்ராமில் 1500 திருமண பதிவுகளை அந்த மகளிர் ஆணையத்தில் அவங்களுடைய தலைமையில் அந்த ஊழியர்கள் பண்ணது வந்து பெரிய சாதனை. அந்த திட்டம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது சார். அதை இந்த இடத்துல சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மகளிர் ஆணையத்துக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வராங்க. அவங்களுக்கு 5 பெண் குழந்தைகள் சார். அவங்க வீட்டுக்காரு ஒரு ஓட்டுநர், ஒரு லாரி ஓட்டுநர் வராங்க. வந்துட்டு இறந்துட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவருக்கு ஒரு பெரிய தொகை வருது. அந்த தொகை, கணவர் இறந்துட்டார், இதுக்கப்புறம் ஒன்றும் அவர் மீட்க முடியாது. அந்த பணம் வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கிராமத்தில் படிப்பறிவில்லாத ஒரு பெண், அந்த கட்டத்தில் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணணுன்னா திருமண பதிவு அவசியம்னு அரசாங்கத்துலேயும் கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் திருமண பதிவுக்கு என்ன வழி? அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா நானும் மனைவின்னு வந்து நிற்கிறாங்க. அந்த பெண் 5 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நின்ன நிலைமை இன்னமும் என்னுடைய கண்ணு முன்னாடி இருக்குது சார். அப்போ தான் மகளிர் ஆணையத்தில் முடிவு பண்ணாங்க, திருமண பதிவு எவ்வளோ முக்கியம், இதை முதல்ல எப்படி போயிட்டு தேவை அப்படின்றத, இது எவ்வளோ அவசியம்ன்றத மக்களுக்கு எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது. பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனம் ஒரே சமயத்தில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தோம் சார். அப்போது அந்த சர்டிஃபிகேட்டால் அந்த அம்மாவுக்கு இழப்பீடு நியாயமாக கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் மற்ற அந்த பீரியடில் சார் உயர் அதிகாரிகள் முதல் கொண்டும் திருமண பதிவை பதியாமல் தான் இருந்தாங்க. எங்கள் கையால் நாங்கள் பதிஞ்சு கொடுத்துருக்கோம் சார். இதை நிறைய அரசியல் தலைவர்கள் கூட அந்த மேடையில் பேசினாங்க. ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் அதை பதிஞ்சு கொடுத்தோன்றது வந்து எங்களுக்கு பெருமையான விஷயம் சார். கமலினி மேடம் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப அற்புதமான செயல்பாடுகள். அது நீங்கள் சரியான தருணத்தில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தீங்க நீங்கள் மகளிர் ஆணையத்தில்? சார், மகளிர் ஆணையத்தில் வந்து அப்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து ஊழியர்கள் கம்மி. அதே சமயத்தில் நான் MSW முடிச்சிருந்ததுனால எனக்கு கவுன்சிலிங்கில் ஈடுபாடும் இருந்ததுனால கவுன்சிலர் கம் கிளர்க்கு அலுவலக வேலையும் பார்த்துட்டு கவுன்சிலிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் மகளிர் ஆணையத்தில் இருக்கும்போது இப்போதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வராங்க. மகளிர் ஆணையத்தில் வந்து பல பெண்கள் வந்து வராங்க, பிரச்சனைக்காக வராங்க இல்லைங்களா? அப்போ என்னென்ன வகையான பிரச்சனைகளுக்காக பெண்கள் வந்து உங்களை அணுகியிருக்கிறாங்க, அந்த அனுபவங்களை நேர்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகளோடு வர்றது பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை. அந்த 2000 ஆண்டு அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க சார். புதுச்சேரின்னு இல்லை, பொதுவாகவே இருந்துச்சு. அதில் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பணியிட பிரச்சனைகள். அப்போல்லாம் வந்து பொருளாதார சுதந்திரம்ன்றது வந்து பாண்டிச்சேரியில் ரொம்பவே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அப்போ வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போன இடத்துல ஒரு சில சீண்டல்கள், அப்புறம் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி டாமினேட், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்போது அதில் ஒரு சில பெண்கள் தைரியமாக நம்மக்கிட்ட வந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு சில ஆலோசனைகளுக்காக அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். நிறைய தற்கொலைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நோய்களுடைய தாக்கத்தினால தற்கொலை பண்ணிக்கிற லேடிஸ்லாம் அப்போ அதிகமாக இருந்தாங்க. அதுக்கும் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம். சட்ட பிரச்சனை இல்லை, கணவர் சரியில்லை, சமூகத்தில் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற இந்த பெண்களையும் தாண்டி எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு யாரும் பேசுறதுக்கு யாரும் ஆட்கள் இல்லை, அவங்களும் நீங்கள் கூட ஆலோசனை கொடுத்துருக்குறோம். மாணவர்களுக்கு அப்போல்லாம் குழந்தைகள் ஆணையம் கிடையாது பாண்டிச்சேரியில். மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம். அடுத்து என்ன படிக்கிறது, என்னுடைய அப்பா அம்மா வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, தெரியல, எனக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை, நான் இதை முடிச்சிருக்கேன், நான் என்ன படிக்கணும், ஃபோனில் அந்த மாதிரி திட்டங்கள். தற்காப்பு கலை, பெண்களுக்கு தற்காப்பு கலை மகளிர் ஆணையம் கொடுத்துச்சு சார். அப்போ இது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் என்பதை போன்று மகளிர் ஆணையம் என்ற ஒரு நிறுவனத்திற்குள்ள எண்ணற்ற பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதில் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட உங்களை அணுகுகின்ற பொழுது அப்படிப்பட்ட பெண்களுக்கு கூட ஒரு தைரியத்தை, நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு ஆதரவை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ புதுச்சேரியை பொறுத்தவரை பெண்கள் வந்து விவாகரத்து வழக்குகளுக்காக வருகின்ற பொழுது
குடிக்கிற கணவன் இருக்கிறான் இல்லையா, அது ஒரு காரணமா சுட்டிக்காட்ட வந்திருக்கிறாங்களா? இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்க? அந்த மாதிரி, அதாவது என்னுடைய கருத்து சார். நான் அந்த ஃபீல்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தவறான பழக்கங்களால் டைவர்ஸ் நிறைய நடந்துச்சு இருக்கு. இப்போ பெண்கள் வந்து பொருளாதார சுதந்திரத்தில் சார் என்ன கேட்டால் முழுமை அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சார் சொல்லுவேன் நான். இப்போ வீட்டுக்காரன் குடிகாரம் இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. இப்போ பரவாயில்லன்னு சொல்கிறத விட அதை பெருசாக பொருட்படுத்தாமல் தன் குழந்தைங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் உழைக்க தயாராக இருக்காங்க. அதுக்கு வேண்டிய வசதிகளை வந்து நமது அரசாங்கம் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு முன்னெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்கன்னா தையல் வேலை முழுசாக தெரிஞ்சிருந்தால் தான் தையல் தைக்க முடியும், ஒரு கடை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதுலேயே வந்து ஸ்பெஷலிஸ்ட் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு நல்ல பட்டன் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது. நிறைய அவங்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கான உழைக்கணும்னு மனசு, நேர்மையாக உழைக்கணும்னு மனசு இருக்கிற பெண்கள் நல்லாவே உழைக்கிறாங்க சார். நல்லாவே பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க சார். நிறைய பேரை நான் பாண்டிச்சேரியில் கை காட்ட முடியும் சார். எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு விசாலமான பார்வையோடு நீங்கள் இந்த பதிலை சொல்ல பெருமையாக இருக்கிறது வச்சிங்களேன். இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு ஒரு கிராமப்புற பகுதி என்றால் ஒரு மருத்துவர் தான் இருப்பார், எம்பிபிஎஸ். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காது மூக்குக்கு ஒரு காது மூக்கு தொண்டைக்கு ஒரு மருத்துவர், கண்ணுக்கு ஒரு மருத்துவர், நரம்பியலில் பார்த்தீங்கன்னா மூளை நரம்பியல் அதற்கு ஒரு மருத்துவர், கால் நரம்பியல் அதற்கு ஒரு மருத்துவர் என்று துறை வந்து இன்றைக்கு பெரிய அளவுக்கு பரவலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல் நீங்கள் வந்து பெண்கள் தொழில் என்று வருகின்ற போது டைலரிங் என்ற பொது அந்த விஷயத்தை தாண்டி எம்ப்ராய்டரிக்குன்னு தனியாகிட்டாங்க, பட்டன் கட்டு தனியாகிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் இப்போ இந்த முதல் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது பெண்களுக்கு வந்து பாலியல் சீண்டல்கள் தாங்கள் பணியாற்றுகிற இடங்களில் பாலியல் சீண்டல் இருந்தால் அது கூட மகளிர் ஆணையம் உதவி நீங்கள் சொல்லுறீங்களே. இப்போ இன்றைக்கு சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு ஒருவேளை தாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இடங்களில் பாலியல் சீண்டல்கள் என இருந்ததுன்னா யாரை அணுக வேண்டும்? அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறேன் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு நிறைய சிறப்பு சட்டங்கள் எல்லாம் வந்துருச்சுங்க சார். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அந்தந்த ஃபேக்ட்ரிஸு இல்லை கம்பெனி எல்லா நிறுவனங்கள்லேயும் பள்ளிகள் முதல் கொண்டு அதற்கான கமிட்டி குழுக்கள் அமைச்சிட்டாங்க. கட்டாயம் அமைக்கணுன்றது கவர்மெண்ட்டோடைய சட்டமானதுக்கப்புறம் கண்டிப்பாக அமைச்சிட்டாங்க. அப்போ ஒரு அரசு நிறுவனத்திலையும் தனியார் அமைப்புகளையும் பெண்களுக்கு வந்து பாலியல் தொடர்பான பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து கேட்பதற்கு ஒரு குழு அங்கே இருக்காங்க, சட்டப்பிரகாரம் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அது அரசாங்கத்துடைய கவர்னத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே அணுகி உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அடுத்து மகளிர் ஆணையத்தையோ அல்லது காவல் நிலையத்தையோ அல்லது குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையில் அதுக்குன்னு சிறப்பு திட்டங்கள் நிறைய இருக்குது. அந்தந்த பிரிவுகளையும் அணுகலாம். இப்போ பெரும்பாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணு வந்து தனக்கு ஒரு பாலியல் கொடுமை இருக்கிறது என்றால் பெண்கள் இயல்பாகவே வந்து பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. போயிட்டு ஒரு ஆண் வந்து இப்படி எனக்கு வந்து தப்பான ஒரு பார்வை பார்க்குறான், எனக்கு தப்பான இடத்துல தொடுகின்றான் என்றால் அதை பேசுவதற்கு சங்கடப்படுவார்கள் இல்லைங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன, அதனால தான் எந்த ஒரு பயப்படுறாங்க இல்லையா பெண்கள், இதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஆண்கள் இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா இப்போ மகளிர் ஆணை வந்துட்டாங்க அப்படின்னா இது போல் வந்து முழுக்க வந்து தங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லைங்களா? போயிட்டு நீங்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள்? சார், இப்போ நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சுதந்திரம் இருக்குது, நல்லாவே சாதனைகள் படைச்சிட்டு வராங்க அப்படின்னு நான் எந்த அளவுக்கு உயர்த்தி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறனோ உண்மையை, அதே சமயம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயம் இருக்குது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, இதனால் என்ன விளைவுகள் வருமோ, குடும்பம் பாதிக்குமா, அம்மா இப்படி சொல்வாங்களா, கணவர் இப்படி சொல்வாரா அப்படின்ற பயத்தில் நிறைய குற்றங்கள் வெளியில் கொண்டு வர்றதே இல்லை சார். இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் நபர்கள் இருக்கிறதுனால தான் நிறைய குற்றங்கள் நடைபெறுகிறது.
சட்டத்துக்கு ஒரு ஒரு நபர் ஒரு பெண்ணை வந்து ஒரு பேட் டச் பண்ணிடுறாங்க, அதாவது 0 to 18 அந்த அந்த வயசில் இருக்கிறவங்க தான் குழந்தைகளாக அப்போ நம்ம சட்டப்படி சொல்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிறவங்கள பெரியவங்கன்னு சொல்கிறோம். அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய அவங்கள தொட்டாக்கா அது பேட் டச்சு, சட்டப்படி தப்பு. அதை போயிட்டு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கிட்ட சொல்கிறாங்க, சித்தி ஏதோ குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தட்ட சொல்கிறாங்கன்னா அதை முழுசாக கேட்கணும். சட்டப்படி தப்புங்கிறத இவங்க அந்த குழந்தைக்கு சொல்லணும். அதுக்கான யாரை அணுகணுமோ அணுகணும். சட்டம் வந்து சார் ரொம்ப ரகசியமாக அவங்களுடைய விஷயங்கள் வெளியில் வராமல் அதுக்கான தீர்வு எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் இல்லை. இப்போது 1098ன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது சார், 1098 குழந்தைகள் ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன் சொல்லிட்டு. அந்த ஃபோனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் குறைய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா 99%, 98லாம் நான் சொல்ல மாட்டேன் சார், 100% ரகசியம் காக்கப்படும். பரவாயில்ல, அடிச்சு சொல்கிறேன். நீங்கள் திருப்பி சொல்லுங்க மேடம், நீங்கள் நம்பர் 1098 சொல்லுங்கள். 1098 1098 சைல்டு ஹெல்ப்லைன். இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு குழந்தைகள் தொடர்பான, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயது வரை உள்ள ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை, அவங்க வந்து பாதுகாப்பாக இல்லைன்னு யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க உணர்கிறாங்க, அந்த வழியாக போகிறவங்க அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நேரடியாக அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லும் பொழுது உடனடியாக அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறோம். அதே சமயத்தில் ரகசியம் காக்கப்படும். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்றதுனால அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பயப்படவே நீங்கள் வேண்டாம். சட்டம் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குங்கிறத இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அற்புதமான கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அந்த நேயர்களுக்கு இது போல் ஏன்னா ஒரு பிரச்சனை என்ன இருக்குது, ஒரு குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு எண்ணாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் 1098 1098 என்ற எண்ணை கொடுத்துருக்குறாங்க. இலவச டோல் ஃப்ரீ எண்ணு. இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்த தொடங்கினீங்கன்னா சமூகத்தில் பல குற்றங்களை நம்மளால் தடுக்க முடியும். மிக அழகான கருத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்தது, இன்றைக்கு வந்து பல பெண்கள் இருக்கிறாங்க, கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஈவ்டீஸ் நிறையா நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ அது போல் பாதிக்கப்படுகின்ற பெண் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லுகின்ற பெண் பிள்ளைகள் இந்த கருத்துக்களை வந்து நான் தினம் பேருந்தில் போகிறேன், டூ வீலரில் போகிறேன், ஒரு பையன் இது போல் எனக்கு ரொம்ப சங்கடப்படுத்துகிறான், எனக்கு தினம் ஃபோன் பண்ணுறான், அல்லது வந்து சாலையில் நடுவே நின்று கொண்டு என்னை வற்புறுத்துகின்றான், பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது பல பெண் குழந்தைகள் வெளியில் சொல்கிறது அச்சப்படுறாங்க. வச்சிங்களேன், நீங்கள் அப்படிப்பட்ட கல்லூரிக்கு சென்று கொண்டு இருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு இது போல் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா யாரை அவங்க தொடர்பு கொள்ள வேண்டும்? அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போது ஸ்கூல் படிப்பு, பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனவங்க, அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் விட்டவங்க, இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஒரு இதில் இருப்பாங்க. கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அந்த இடத்துலையே அவங்க வந்து இப்போத்திய குழந்தைங்க சார் தெரியல அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இல்லைன்னு தான் சார் சொல்லணும். சட்டங்கள் தெரியுது எல்லா குழந்தைங்களுக்கும், கல்லூரி போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சட்டங்கள் நல்லாவே தெரியுது. ஆனால் அதை பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கல்லூரி பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல உங்கள் பிரச்சனையை என்ன வகையான பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுங்க. அடுத்து சட்டப்படி அணுகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சட்டப்படி அணுகிறது மட்டுமே தீர்வாகும். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு சார் நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் சார் காரணம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது,
ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாக தான் ஆகிட்டு போகுது. ஒன்று, சட்டப்படி அணுகிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். சட்டப்படி அணுகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு பொதுவாக ஆண் பெண் நான் பிரித்து பார்க்க விரும்பல. ஒரு குழந்தை ஒரு பிரச்சனைக்கு வருதுன்னா யார் முதல்ல வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் மட்டும்தான். அப்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல பெற்றவங்க கிட்ட மறைக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க. அவங்களுடைய துணையோட, சட்டத்தோடைய ஆலோசனையோட அதை தீர்க்க பாருங்க. ஏறக்குறைய வந்து உங்களுடைய பள்ளி, உங்களுடைய பெற்றோர்கள், கல்லூரி படித்த படிப்பு, சமூக பணி, பல செய்திகள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. மகளிர் ஆணையத்தையும் தாண்டி இப்போ 2 வகையான கூறுபாடுகளில் உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஒன்று, வளர்ந்த பெண்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு ஆணையமாக கருதப்படுகின்ற மகளிர் ஆணையத்தில் ஒரு 18 ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க. அதில் ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறீங்க. பல வகையான விவாதத்த வழக்குகள் வருகின்ற பொழுது சரியான பாதையை நீங்கள் வழிகாட்டியிருக்கிறீங்க. அடுத்ததாக CWC குழந்தைகள் நலக்குழு என்று வருகின்ற பொழுது எந்த ஆண்டு நீங்கள் பொறுப்பு ஏற்றீங்க? அந்த அனுபவத்தை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கை பயணத்திலேயே நான் இந்த CWC குழந்தைகள் நலக்குழுவில் இருந்ததை நான் ரொம்ப பெருமையாகவும் மறக்க முடியாத ஒரு விஷயமாகவும் நான் நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இப்போது லாஸ்ட் மந்த் வரைக்கும் அந்த கமிட்டியில் நான் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கேன். அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா முழுக்க முழுக்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நானும் ஒரு தாயாக குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து என்னால் முடியுமோ, சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கேன். இதில் பெற்றோர்களுடைய ஒரு சில விஷயங்களும் அதுக்குள்ளே வரும். அவங்களுக்கும் அந்த சமயத்தில் நான் வந்து பணி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கும் ஆளாயிருக்கேன். ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா, ஒரு குழந்தை குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முடிவுகள் தவறாக போகுது அப்படின்னா அதுக்கு பெரும் பங்கு பெற்றோர்களுடைய பங்கு, குடும்ப சூழ்நிலையும் காரணமாக இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க மேடம் நீங்கள் சொல்கிறது. நீங்கள் அடுத்து இந்த குழந்தைகள் எப்போல்லாம் பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்கள். இந்த 2021 பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த பதவிக்கு வந்து CWC மெம்பருங்கிற பதவிக்கு வந்து முதல் கேஸு சார், என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாத கேஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டியில் 2வது நாள் ஒரு சிட்டிங்க்கு போகிறேன். ஒரு ஃபோன் வருது. மேட்டுப்பாளையம், நம்ம புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல நிறைய லாரி இந்த மாதிரியான வெஹிக்கல்லாம் வந்து நிறைய நிறுத்துவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல ஒரு 3 பெண் குழந்தைகள் பராமரிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அதாவது அந்த 1098 சொன்னேன் இல்லைங்களா, அந்த தொலைபேசி மூலயமா ஒரு தகவல் வந்தது. ஃபஸ்ட்டு கேஸு சார், நான் எதை பற்றி யோசிக்கல. இன்னும் வந்து குழந்தைகள் ஆணையத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க வேண்டியிருக்கு. வந்த 2வது நாளே எங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேறு கொடுப்பாங்க அந்த பதவிக்கு வந்தவுடனே. இன்னும் அது கூட நடக்கலை. ஆனால் முதல்ல பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என்னென்னா, ஏற்கனவே இருந்த ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல அந்த குழந்தைய நான் ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து லாரிகள்லாம் வந்து இருக்கிற இடம். அந்த குழந்தைங்கள லாரியில் எதையாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? 3 பெண் குழந்தைகள் வேறு தகவல் வந்து போச்சு. முதல்ல குழந்தைய ரெஸ்கியூ பண்ணணும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பாதுகாப்புக்கு நான் காவலர்களை முதல்ல கூப்பிட்டுக்கிட்டேன். 2வது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சோஷியல் ஒர்க்கரை ஒரு 2 பேரை கூட கூப்பிட்டுக்கிட்டு, ஒரு காப்பக உதவியாளரையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா குழந்தை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு மருத்துவ உதவி வேணுமா என்னன்னு தெரியாது. அதனால் ஒரு பாதுகாப்போடு இவ்வளோ பெரிய அழைச்சிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் சார். போனால் குழந்தைங்க அவ்வளோ அழகான குழந்தைங்க, கவனிப்பு இல்லாமல் துணியெல்லாம் கிழிஞ்சி, ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு நிற்கிறதுக்கே வயசு இல்லை, அவ்வளோ வயசானவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு புதிய உணவுகளை அந்த குழந்தைங்க, அதாவது அப்போ சமைச்ச உணவுகளை சாப்பிட்டே ரொம்ப வருஷம் இருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி சரியான சாப்பாடு கூட இல்லாத குழந்தைங்கள ஒரு இடத்துல பார்க்குறேன்.
பார்த்ததும் முதல்ல அந்த குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணி ஒரு ஹோமில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, ஒரு பெண் 4 கல்யாணம் பண்ணியிருக்காங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த வயசான கண்ணு தெரியாத அம்மா, இதில் வேற அந்த பாட்டி, அவங்கக்கிட்ட போட்டுட்டு அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்துட்டாங்க. இந்த குழந்தைங்க கவனிப்பு இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், அந்த பக்கம் வர டிரைவருங்க கிட்ட, அந்த கனரக வாகனங்கள்லாம் போகிற டிரைவருங்க கிட்ட உதவி கேட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த குழந்தைங்கள இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கிற ஒரு நல்ல வசதிகள் உள்ள ஒரு காப்பகத்தில் போட்டு, அந்த குழந்தைங்கள கார்டியனாக நான் கையெழுத்து போட்டு, பாண்டிச்சேரியிலே பெரிய ஸ்கூலில் அந்த குழந்தைங்கள அரசு உதவியோடு சேர்த்து, இன்றைக்கி அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலில் வசதிக்காரங்க குழந்தைங்களோட படிக்கிறாங்க. அதே சமயம் நல்லா படிக்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வராங்க. என்னை ஆசையோடு அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு மனிதன் பிறக்கின்றான் இறக்கின்றான் என்றால், வாழ்க்கையில் பிறக்கின்ற பொழுது இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நாம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்கின்றோம்? நம்மை தாங்கியிருக்கின்ற இந்த மண்ணிற்கு நாம் பாரமாக இருக்கின்றோமா அல்லது பெருமையாக இருக்கின்றோமா என்பது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. உலகால நீங்கள் பேசினீங்க, பட் இந்த ஒரு கருத்து இருக்கிறீங்களா? நீங்கள் பிறந்ததற்கான முழு பரிமாணத்தை சமூகத்திற்கு கொடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். இது ரொம்ப, அதாவது அற்புதமான ஒரு சமூகத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு கருத்தாக உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பார்க்குறேன். நான் அந்த குழந்தை இப்போ நல்லா இருக்கிறாங்க, அருமையாக இருக்காங்க சார். அத்தை அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அந்த ஹோமில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே, பொதுவாகவே பாண்டிச்சேரியில் மொத்தம் ஒரு 54 காப்பகங்கள் இருக்குது சார். அதில் ஒரு மெம்பருக்கும் ஒரு 10 காப்பகங்கள் மேற்பார்வைக்கு பிரித்து கொடுப்பாங்க விமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட்டில். சிடபிள்யூசியில் அதுவும் ஒரு வேலை எங்களுக்கு. அந்த வகையில் என்னுடைய ஹோமில் அவங்க இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து எல்லா குழந்தைங்களும் என்னை அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அம்மா அப்பா இருவருமே இல்லாத குழந்தைங்க அம்மானு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி என்ன தோணுதோ கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்டாக தோளில் கை போட்டுக்கிட்டு ஹோமுக்கு போனோம்னா என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட வாழ்த்து வாங்கணுன்னே ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனாதை குழந்தை, நம்ம அனாதை என்று சொல்லக்கூடாது, கஷ்டமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட தாய் தந்தையால் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு இந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, திடீர்னு உலகத்தோட உச்சத்திற்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு ஒருத்தன் ஐஏஎஸ் வந்துடுவான், ஐபிஎஸ் வந்துடுவான், மத்திய அமைச்சராக வந்து விடுவார்கள். அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த குழந்தை உங்கள் பார்வையில் பட்டு அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை உங்கள் பார்வையின் வழியாக நீ கட்டமைத்திருக்கிறீங்க. மேடம், பல கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய சிறு நலக்குழு உறுப்பினராக அன்றைய அந்த காலகட்டத்தில் மறக்க முடியாத சம்பவம் எதுனா இருக்கு இல்லைங்களா? அந்த சம்பவத்தை ஜெயரிக்கோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. சம்பவங்கள்னு பார்த்தா சார், எங்களுக்கு ஒரு நிமிஷமும் சம்பவம் தான் சார். ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேனாக்கா ஒரு சமூக அக்கறை இல்லாத ஒரு பெண்மணி ஆகிடுவேன். நான் எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க் படிச்சிருக்கேன். நான் எப்பயுமே சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லிக்கிறத விட சமூக போராளின்னு சொல்லிக்கிறதுல தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதில் ஒரு கெத்து இருக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன். இந்த சிடபிள்யூசியில் நான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன், தீர்வு கொடுத்துருக்கேன். அதில் என்னால் மறக்க முடியாததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அந்த நோயால் நுரையீரல் பாதித்தது, அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா, இந்த பார்வை தான் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இது சமுதாயத்தை எவ்வளோ பாதிச்சுதுன்றதை என்னைக்காவது நம்ம உட்காந்து யோசிச்சுருக்கோமா? பேப்பரில் படிச்சிருக்கிறோமே, அதை நம்ம கவனம் செலுத்தி இருக்கிறோமா? வேதனையான விஷயம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கொரோனா பீரியடில் குழந்தைகள் நிறைய பேர் பள்ளிக்கு போகலை, அதுக்கான சூழ்நிலை இல்லை, ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுட்ருந்தோம். அதனால் எத்தனை போக்சோ வழக்குகள் பதிவாச்சுன்னு சொல்லி தெரியுமா? புதுச்சேரியில் 16 வயது
15 வயது 17 வயது குழந்தைகள் எத்தனை பேர் இளம் தாய்மார்கள் ஆனாங்க அப்படின்ற வேதனையான விஷயங்கள் தெரியுமா? இந்த சிடபிள்யூசியில் இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்து வேதனையோடு பணியாற்றியிருக்கோம். அதை பற்றின ஒரு சட்டம் பற்றின விழிப்புணர்வு இல்லாதது, சூழ்நிலையின் காரணமாக, இந்த பாலியல் சீண்டல்களின் காரணமாக அந்த குழந்தைகள் வதைக்கப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அந்த மாதங்கள் தாண்டியதால் குழந்தை பிறந்து கொட்டிட்டு வந்து சிடபிள்யூசியில் கொடுத்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவங்கள வந்து நாங்கள் திசை திருப்பியிருக்கிறோம். இதனால் அந்த குழந்தை எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க, அந்த பெற்றோர் எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் யோசிக்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் சார். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, ஒரு கிராம பகுதி, தமிழக எல்லை ஓரத்தில் இருக்கிற புதுச்சேரி ஒரு பகுதி. இரவு 11 மணி இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய வல்லவன் சார் அவர்கள் ஒரு ஃபோன் வருது. சிடபிள்யூசிக்கு அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி. ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு குழந்தைங்க குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க, பிறந்த குழந்தையா ஒரு சாக்குப்பையில் சுற்றி போட்டிருக்காங்களா, ரெஸ்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. உடனே அவங்க சிடபிள்யூசி மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்கள் போகிறோம். போகும்போதே காவல்துறை உதவியோட ஆம்புலன்ஸில் கொண்டு வரோம் அந்த குழந்தைய. எம்ஹெச்க்கு வந்துட்டாங்க. குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா தெரியும். ஆனால் அந்த குழந்தைய எப்படி போட்டிருக்காங்கன்னா, கழுத்தை கயிறால் இறுக்கி, பிறந்த குழந்தையுடைய சதை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதை இறுக்கிட்டாங்க. ரெண்டாவது பிறந்த அந்த அந்த பிளட்டு அந்த தொப்புள் கொடியோடு தான் போட்டிருக்காங்க. அந்த சாக்குப்பையை விட்டு வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுனால அதில் ஒரு கல்லை வேற வச்சு நல்லா டைட்டாக கட்டி போட்டுட்டாங்க. இதை ஒரு நாய் இழுத்துட்டு வந்திருக்கு. இதை ஒரு அம்மா பார்த்துட்டு, அந்த கிராம பகுதியில் இருக்கிற அம்மா பார்த்துட்டு தான் தகவல் கொடுத்துருக்காங்க. எம்ஹெச்க்கு குழந்தை வந்துருச்சு. பார்த்த உடனே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு டாக்டர். ஆனால் உடனே செக்கப்லாம் பண்ணாக்கா அந்த குழந்தை பொழைச்சிட்டாங்க. அந்த நிகழ்வு சார், அந்த குழந்தை பொழைச்சிட்டு 1 மாதம் அவங்கள எம்ஹெச்சில் வச்சு ஐசியூவில் வச்சு காப்பாற்றி அதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது இந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாதுங்க சார். ஏன்னா என்னுடைய டெலிவரியின் போது எனக்கு சிசேரியன். என் குழந்தை அந்த பிறந்த உடனே எப்படி இருக்கும்ன்ற பார்க்க முடியாது. நார்மல் டெலிவரிக்கு தான் அப்படி பார்க்க முடியும். சிசேரியனுக்கு அவங்க க்ளீன்லாம் பண்ணி தான் அப்புறம் கொண்டு வந்து காட்டுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை இப்படி தான் பிறக்கும்போது இருக்குன்றத அப்படி அழுதுட்டேன் சார். குழந்தை வேணான்னு தூக்கி போட்டுட்டீங்க, அது கழுத்தை நெரிச்சு, அது கையை காலை உடைச்சி இவ்வளோ கொடுமை பண்ணி அந்த குழந்தைய போடணுமா? அதுக்கு தானே அரசாங்கத்தில் அடாப்ஷன் சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை வேணான்னா இது மாதிரி குழந்தைகள் நல்ல குழுவா அணுகி குழந்தைய நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும். அந்த குழந்தைய அடாப்ஷன் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த குழந்தை இல்லாத தம்பதிக்கு, ஒரு குழந்தை இல்லைன்று ஏங்குற எத்தனை பெற்றோர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க தெரியுமாங்க சார்? வசதி வாய்ப்புகள் இருந்து உடல் நல குறைவாலையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன குறையினாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாமல், ஒரு குழந்தை கிடைக்காதா, நமக்கு ஒரு குழந்தை வராதா, ஏதாவது ஒரு வகையில் குழந்தை கிடைக்காதான்னு ஏங்குற எத்தனை தாய்மார்கள், எத்தனை அப்பாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா உலகத்தில்? அவங்கக்கிட்ட போய் அந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டு போட்டுமே. ஒரு குழந்தைய இப்படியெல்லாம் கொடுமை பண்ணி, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இந்த தண்டனை போதும், நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டது வளர்ந்து நிற்கும் போது நம்மளை இந்த மாதிரி புறக்கணிச்சிருக்கிறாங்கன்றதே அந்த குழந்தைக்கு வாழ்நாள் வேதனை. அது ஒரு பக்கம். இப்படியெல்லாம் அந்த குழந்தைய துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி தூக்கி போட்டுறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போதுங்க சார் ரொம்ப வேதனையாக இருக்கும். இதனாலலாம் 2-3 நாள் வரைக்கெல்லாம் நான் சாப்பிடாமலாம் கூட இருந்திருக்கேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குப்பை தொட்டியில் கழிவுகளுக்கு மத்தியில் ஒரு குழந்தை கிடக்கும். என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இன்னமும் விழிப்புணர்வு இல்லாமல் பெரியவங்க நடந்துக்கிறது வந்து வேதனையான விஷயம் சார். அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சார், இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளை சட்டத்தில் ஒரு சில வழி வகை இருக்குது சார். அவங்கள வந்து அரசாங்கம் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லாம் இருக்குது, சட்ட வழிமுறைகள்லாம் பயன்படுத்தி குழந்தை இல்லாத பெற்றோருக்கு நாங்கள் வந்து தத்து கொடுக்குறோம்.
முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்துலலாம் குழந்தைங்க இல்லைன்னா பெரியப்பா அவங்க குழந்தைய சித்தப்பாவுக்கு மாமாக்கு அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டயோ தத்து எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்கவுங்க முறைப்படி. இப்போ எக்ஸாம்பிள் இந்துக்கள்னாக்கா அதுக்கு ஒரு முறை வச்சுருப்பாங்க, மற்ற மற்ற சமூகத்தில் ஒரு ஒரு முறை வச்சுருப்பாங்க, தத்து எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போது அரசாங்கம் வந்து அதுக்குன்னு ஒரு சட்ட வரைமுறைகளை வச்சுருக்காங்க. அடாப்ஷன்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் அருமையான இடத்துல அருமையான பெற்றோருக்கு குழந்தையாக வளர்கிறத நாங்கள் பார்க்குறோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ இந்த குழந்தை சொல்கிறீங்க இல்லைங்களா, திருக்குனூர் அந்த பகுதியில், அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்கிறாங்க? அதே ஏரியாவில் இந்த மாதிரி 2-3 குழந்தைங்க எங்ககிட்ட வந்தாங்க, அடாப்ஷனுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு குழந்தை திருப்பி நாங்கள் தெரியாமல் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டோடைய வழிகாட்டுதலின்படி அந்த குழந்தை திருப்பி பெற்றவங்ககிட்டயே. இது சட்டத்தில் இடம் இருக்குங்களா? இருக்குங்க சார். ஏன்னா குழந்தையுடைய நலன் கருதியும் பெற்றோர்களுடைய அந்த சூழ்நிலை கருதியும் ஒரு சில நீதிமன்றத்துடைய முடிவால் அவங்க கைக்கு அதுக்கு முன்னாடி அந்த பெற்றவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்ககிட்டயே ஒப்படைச்சதெல்லாம் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலை பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஒரு குழந்தை வந்து அப்பா கீழே ஏதோ ஒரு ஷேர் பண்ண ஆசைப்படுதுன்னா கேட்பதற்கு இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் தயாராக இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது ஒரு நல்ல கேள்விங்க சார். முதல்ல வந்து ஒரு குழந்தை எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். அவங்க சொன்னால் முதல்ல கேட்க நம்ம தயாராக இருக்கிறோமா? ஒரு குழந்தை இப்போது வீட்டுக்கார மனைவி கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், மனைவி வந்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சிலதை சொல்லணும்னு ஒரு பேரண்ட்ஸாக அவங்க கணவன் மனைவியாக எதிர்பார்க்குறீங்கல்ல. குழந்தைங்க மட்டும் என்ன உங்களுக்கு கிள்ளுக்கீரையா? 1 வயது குழந்தையாக இருந்தாலும் அதோடைய மொழிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும். 18 வயசு குழந்தையாக இருந்தாலும் அதோடைய மொழிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா காதை கொடுத்து தயவு செய்து கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்கள பேச விடுங்க, அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க. ஒன்றும் இல்லை, உதாரணம், இப்போது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகணும். 6 மணிக்கு குளிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்போ ஒரு 6:30க்குள்ளே குளிச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை 6 பிடிச்சிப்பாங்க. ஆப்ஷன் கொடுங்க, குழந்தைங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க, ஆர்டர் போடாதீங்க. அந்த ஆர்டர் போடும்போது தான் குழந்தைங்க வந்து மதிக்கலை அப்படின்ற ஒரு பதில் கருத்தும் நமக்கு தோணுது. ஆப்ஷன் கொடுங்க குழந்தைங்களுக்கு, இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்கக்கிட்ட ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்கூலில் என் புக்கை பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதையும் காதை கொடுத்து இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நாளைக்கு இன்னொரு நபரால் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. காதை கொடுத்து கேளுங்க, முதல்ல கேளுங்க, அது ரொம்ப முக்கியம் சார். ரொம்ப அற்புதமான கருத்து. அதாவது ஒரு குழந்தை வந்து ஷேர் பண்ண நினைக்கும் பொழுது காது கொடுத்து கேட்டால் தான் அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் சீல்டு என்ன இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தைரியமாக அம்மா அப்பா சொல்ல வரும். நம்ம எதுவுமே கேட்பதில்லை என்றால் அந்த குழந்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. மிக அற்புதமான கருத்து. ஏற்குறைய வந்து ஒரு 50 நிமிடங்கள் பல வகையான அனுபவங்களை நேயர்களோடு பகிர்ந்து பண்ணீங்க. நிறைவாக உங்கள் குடும்பம் குறித்து சொல்லுகிறீங்க. உங்களுடைய கணவர், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2 குழந்தைங்க. என்னுடைய முதல் மகன் வந்து 9th படிக்கிறாரு, 2வது பெண் குழந்தை அவங்க வந்து 7th படிக்கிறாங்க. 2 பேருமே படிப்பில் நல்லாவே படிப்பாங்க. எதையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறதில்ல, சொல்லுவோம், ஆப்ஷன் கொடுக்குறோம், நல்லாவே படிக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்திங்கனாக்கா, என்னுடைய கணவர் வந்து தொழிலாளர் துறையில் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. என்னுடைய மாமனார் மாமியார் பார்த்திங்கனாக்கா, என்னுடைய மாமனார் ஒரு விவசாயி, இப்போ அவர் தவறிட்டார். என்னுடைய மாமியாரை வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு அவங்கள நான் வந்து வியந்து பார்த்துருக்கேன். நிர்வாகம் அப்படிங்கிறத ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த காலத்துலேயே இப்போ எங்கள் மாமியாருக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே ஆகுது. நிர்வாகம்ங்கிறதுலையும் அந்த முடிவெடுக்கிற திறமையிலையும் அவங்கள பார்த்து நான் நிறைய வியந்திருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
இது அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, பட் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி கூட்டு குடும்பம் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு போனது தான். இந்த கூட்டு குடும்பம் ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரே வீட்டில் 10 பேர் வாழ முடியாது, ஒத்துக்கிறேன். பட் அடிக்கடிக்கு மீட் பண்ணிக்கிறது, அவங்களோட கலந்து பேசுறது, நம்மளை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது சார். இந்த சமூக ஊடகங்களை எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்போடு பயன்படுத்த வேண்டும்? சார், நீங்கள் செல்ஃபோன்னு சொன்னதுமே எனக்கு வந்து, நான் செல்ஃபோன்னு சொல்ல மாட்டேன் சார், வீட்டில் காமெடியாக கொல்லிக்கட்டைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், அதை எதையாவது எரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த செல்ஃபோனு அதுதான் சார். அதனால் நான் செல்லமாக அதுக்கு வந்து செல்ஃபோன்னு பேர் வைக்கல, கொல்லிக்கட்டை அதுன்னு அப்படி தான் சொல்லுவேன் வீட்டில். ஏன்னா நல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள் நல்ல விஷயத்துக்கு தான் சார் நடக்குது. அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃபோன் வந்து இந்த தலைமுறையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பள்ளி மாணவி இந்த கொரோனா பீரியடில் ஆன்லைன் கிளாஸுக்கு ஒரு 20,000 ரூபா ஃபோன் போதும்னு சொல்லிட்டு பெற்றவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அதுவே அதிகம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 50,000 ரூபா அளவுள்ள ஃபோன் வாங்கினா தான் அதில் ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, வசதிக்காரங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு செல்ஃபோனுக்காக இப்போ பாண்டிச்சேரியில் டூரிசம் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? வெளி மாநிலத்து இளைஞர்கள்லாம் இங்கே நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஏதோ பீச்லேயோ எங்கேயோ பார்க்கும்போது ஏதோ ஒரு அறிமுகமாகியிருக்காங்க, அதன் மூலிமா இன்ஸ்டாகிராமில் பழக்கமாகிருக்காங்க. ஒரு ஃபோனுக்காக அப்பா 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு பிடிக்கல, எனக்கு 50,000 ரூபாய் ஃபோன் வேணும். ஃபோன் தானே வேணும், நான் வாங்கி தரேன், அதுக்கு நீ என்ன வாங்கி தருவேன்? டீல் பேசுகிறாங்க 2 பேரும். நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன்னா உன்னுடைய ஒரு புகைப்படம், அதுவும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு நிர்வாண புகைப்படம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஃபோன் மேலே இருந்த மோகத்தில் அப்படி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிட்டாங்க. அதை வச்சு அந்த குழந்தைய பல வருடங்களாக மிரட்டி என்னென்ன தவறுகள்லாம் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கணுமோ அந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த கேஸ் வந்து குழந்தைகள் நலக்குழுவுக்கு வருது. விசாரிக்கும் போது அந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணால் சுற்றி இருந்த நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த செல்ஃபோனை பயன்படுத்துறது வந்து யார் வந்து ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறீங்க? டீச்சரா? இல்லையே. போலீஸா? இல்லையே. பெற்றோர் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், ரொம்ப வேணாம், ஏன் குழந்தை படிக்கிற ஸ்கூலுக்கு நான் ரெகுலராக லஞ்ச் கொண்டு போவேன். ஏன்னா அது அந்த நான் போயிட்டு எனக்கு கொடுத்தா எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னமும் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். போகும்போது ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஒரு அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. கொண்டு வரது என்னவோ இவ்வளோண்டு, ஒரு எல்கேஜி குழந்தை எவ்வளோ சாப்பிடும்? இது ஒரு வாட்டர் பாட்டில், இதுதான். வரும்போது ஃபோனோடு வந்துடுறாங்க. குழந்தை டப்பாவை திறந்தோடனே அதுக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தலையாடினோடனே, அம்மா செல்ஃபோன் கொடுக்குறேன் பாருங்கள், கார்ட்டூன் வச்சுருக்கேன் பாருங்கள், ஃபோனை கையில் கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, குழந்தை என்ன சாப்பிடுதுன்னு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது, எதையோ ஒன்று ஸ்பூனால் திணிக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல ஃபோனை கொடுத்தா சாப்பிட்டா போதும்னு சொல்லித்தரதும் நீங்கள் தானே. அப்போது பெரிய குழந்தையான பிறகு அந்த ஃபோனை தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது எப்படி ஏற்றுக்கிறாங்க? அப்போ நாம் தானே வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். பெற்றோர், மறுபடியும் சொல்கிறேன், கவனம், குழந்தை வளர்ப்பில் கவனம் மிக மிக அவசியம். பொருளாதார நிலையாலேயோ குடும்ப சூழ்நிலையாலேயோ நான் வேலைக்கு போகிறேன், அதனால் குழந்தைய கவனிக்க முடியலன்னு சொல்கிறத நான் எந்த நாள்லேயும் எந்த நேரத்துலையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதை நான் கடுமையாக சொல்கிறேன். அதுவும் வந்து தாய்மார்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, செல்ஃபோனை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு குழந்தையிலேருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குரிய சகோதரி சுலோச்சனா அவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான அந்த பெண்மணியை நாம் வாழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த கருத்துக்கள் என்னை பொறுத்தவரை கருத்துக்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களாக இருக்க வேண்டும். அந்த கல்வெட்டுகளாக இதயத்தில் நீங்கள் பதிவு வைக்கின்ற பொழுதுதான் இந்த கருத்துக்கள் படி வாழ்ந்து ஒரு ஒழுக்கமான, உண்மையான, சுய கட்டுப்பாடான சமூகத்தை நம்மால் உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியும் என்ற கருத்தோடு அற்புதமான கருத்துக்களை அல்ல கல்வெட்டுக்களை பதிவு வைத்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளருக்கு நம்முடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய கருத்துக்களை அழகாக எடுத்து சொல்கிறதுக்கு என் கூட கலந்துரையாடிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய கமலா டிவி குழுவுக்கு
என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலியமா சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வருதுன்னா அதை விட பெரிய வெற்றி எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.